எத்தனையோ பெண்கள் கடிவாளம் போட்டு பிடிக்கணும்னு பார்த்தாங்க சித்துங்கிற இந்த குதிரைய. ஆனா வாழ்க்கைய உன் கூட தான் பகிரணும்னு இருக்கேன். நீ காற்றில் இருக்கும் இன்ப தூசி, என் கண்ணில் இருக்கும் பாசி. வாழ்க்கை துணையா என்னை ஏத்துக்கிறத பத்தி யோசி. சிட்னி, நீ எங்க இருக்க? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன கல்யாணம்? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். எது? வருங்கால சிஸ்டம் எல்லாம் சீக்கிரக்கே. நம்ம கல்யாணம், நம்ம வாரிசு, அம்மா இது நம்ம சமாளிக்கு பத்திகனா மூடிடுவேன். கச்சேரிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். போதும் போதும், வாசிக்கிறதே இரு. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நம்ம ஒரு தடவை தான் டேட்டிங் போனோம், அதுவும் 14 நிமிஷம் தான் தாங்குச்சு. எஸ், ஆனா 20 வருஷம் மாதிரி இருக்கு. ஏத்துக்கிறதா இல்ல. மோதிரம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேண்டாம். முடியாது, நீ பிடிவாதமா தொங்குற. சார்ந்து இல்லைன்னா சோர்ந்துடுவேன். இன்னொரு விஷயத்த கேட்டுக்க. Facebookல பார்த்த உன் டிபிக்கு உன் மூஞ்சிக்கும் சம்பந்தமே இல்ல. பிரான்சின், நீ வேற்றின தாள தேடுறதா உனக்கு நல்லது. எதுக்கு மனசு மாறணுமா? நான் கொடுத்த உள்ளாடதான் காரணமா? இது அரிசி செடியில செஞ்சதுன்னு தெரியாது. சொத்தம். இப்போ வலிக்கிறது என் கண்ணா இல்லையா அன்மாவா? சந்தேகமே இல்ல, கண்ணுதான். பொம்பளைங்க. எஸ், பொம்பளைங்க. ஏன் உங்களுக்கு என்னாச்சு? புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ எலி எடுத்துட்டியா? வாழ்க்கை அவ கூட நல்லா தான் இருக்கு. எந்த ஆச்சரியங்களும் இல்ல, பெருசா மாற்றங்களும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறா. உன் ஷீரா எனக்கு அது சிரிச்சிருக்காளா? ஷீரா இழுக்கிறவ இல்ல, கிழிக்கிறவ. ஆனா எல்லி முதல்ல இழுச்சா, அப்புறம் இடுப்பால இடிச்சா. இன்னொரு தடவை இப்படியே கிட்ட பண்ணாத. இன்னைக்கு ஏன் ஒரு மார்க்கமா நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை.